வணக்கம் தோழர்களே. நேற்று முழுக்க பாண்டிச்சேரி சும்மா பரப்பரப்பா இருந்திருக்குங்க. அனல் பறந்திருக்கு. 12 நிமிஷம் நம்ம அண்ணா விஜயோடைய பேச்சு சும்மா செதற விட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அதுல சிக்கலே? பாஜக மட்டும் கொஞ்சம் பம்முறாரு, பாஜக மட்டும் கொஞ்சம் சவுண்ட குறைக்கிறாரு, பாஜக மட்டும் கொஞ்சம் முதுக வளைச்சு நிக்கிறாரு. மத்தபடி அதே டயலாக், அதே பஞ்ச் டயலாக், அதே வசனம், அதே கெத்து அப்படியே அண்ணன் மெயின்டைன் பண்ணிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. பயப்படணும், ஆனா பயப்படுறது மூஞ்சில தெரியக்கூடாது. பயப்படணும், ஆனா அது பேச்சுல தெரியக்கூடாது. பயப்படணும், முதுகு வளைஞ்சது தெரியக்கூடாது. நெஞ்ச நிமித்தி நிக்கணும். எங்க அண்ணன் வடிவேல் மாதிரி. இதெல்லாம் கஷ்டங்க. ஆனா அந்த கஷ்டத்தை ஏத்துக்கிட்டு எங்க அண்ணன் நின்று 12 நிமிஷம் பேசினா பாருங்க. அதாங்க அரசியலே. அந்த அரசியல்ல ஒரு இடத்துலயும் பாஜக பேர் கூட வராம பாத்துக்கிட்டாரு. ஆனா பாஜக எடுத்தாரு பாருங்க, கொள்கை எதிரியை எடுத்தாரு பாருங்க. அதுதாங்க வேற லெவல் சம்பவமே. என்ன நடந்துச்சு? பாண்டிச்சேரியில பரப்புரை பிரச்சாரத்தை இங்க தமிழக வெற்றி கழகம் தொடங்கினாங்க. சந்தோஷம். ஒரு அரசியல் கட்சிக்கு ஜனநாயக உரிமை உண்டு, அவங்க எங்க வேணாலும் போய் பேசலாம். ஆனா அந்த பேச்சுல அவங்க காட்டின அந்த இது இருக்கு பாருங்க. நம்ம அண்ணன் அடி வாங்குறதுக்கே ஒருத்தரை நேர்ந்து விட்டாங்கன்னா தாவேக்கால, அது நம்ம அண்ணன் புஷியானந்த் தாங்க. பாவங்க அந்த மனுஷன் போராடம் பூரா முன்னாடி போய் அடி வாங்குறதே அவரைத்தான் இருக்காரு. அண்ணன் ஒரு அட்டுக்குமொழி வசனத்தை பேசினார் பாருங்க. 2026 பாண்டிச்சேரியிலும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, ஆட்சி அமைக்க போறது தமிழக வெற்றி கழகம் தான் இருக்காரு. உடனே விசில் பறந்திருக்கு. அண்ணே நீங்க கனவு காணலாம்ண்ணே, யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா அண்ணன் கையில இருக்கிற மைக்க கூட பிடிக்க முடியல. அந்த அம்மா போலீஸ்காரம்மா படக்குன்னு மைக்க பிடிக்கிட்டு போயிடுச்சு. ஒரு மைக்கவே காப்பாற்ற முடியாத நம்ம அண்ணன் 2026 ஆட்சியை பிடிப்பேன்றாரு. வாழ்த்துக்கள்னே, கனவை நல்லா காணுங்க. ரிசல்ட் வர்ற அன்னைக்கு உங்களுக்கு ஒரிஜினல் அரசியல் தெரிஞ்சிடும். சரி, நம்ம அண்ணன் தான் அடி வாங்குறதுக்கே நேர்ந்து விட்டவர். அவர் தான் அப்படி பேசுறாருன்னா, சொந்த மாநிலத்துல, நீங்க புஷியானந்த் அவர்களோட பிறந்த மாநிலம் பாண்டிச்சேரி, சொந்த மாநிலத்துல சொந்த நண்பர்களோட ஆளுகிறவராக இருக்கிற முதலமைச்சர்கிட்ட கூட சமரசம் பண்ணி ஒரு ரோட் ஷோக்கு ஏற்பாடு பண்ண முடியல அண்ணனால. ஆனா அங்க ஆட்சி அமைப்பாங்களாம். சொந்த நண்பரா இருக்கக்கூடிய முதலமைச்சர் ரங்கசாமி கிட்ட சொல்லி ஒரு 10,000 20,000 பேர் கூடுகிற ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய முடியல. ஆனா அங்க ஆட்சி அமைப்பாங்க. தன்னை தேடி வந்திருக்கிற ரசிகர்களை காவல்துறை கட்டுப்பாடு உள்ள கூப்பிட முடியல. அந்த அம்மா ஈசா சிங்க பொல்லேர்னு போட்டு கையில இருக்கிற மைக்க பிடிட்டாங்க. சொந்த மாநிலத்தினுடைய உயரதிகாரியா இருந்த போலீஸ்காரங்கிட்ட இருந்து மைக்க கூட காப்பாற்ற முடியல. ஆனா இவர் ஆட்சி அமைப்பேன்றாரு. சந்தோஷம், அமைச்சிட்டு போங்க. அடுத்து கார்ப்பரேட் கிரிமினலாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கக்கூடிய, அவர் அரசியலவே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒருத்தர் யார் அப்படின்னா, தேர்தல் பிரச்சார செயலாளராக இருக்கார் இல்லையா, ஆதவ் அர்ஜுனா. அவர் தாங்க பயங்கரமா பேசியிருக்காரு. அவர் எப்பவுமே சவால் விட்டே பழக்கப்பட்டவர். ஒரு ட்வீட் போடுறாரு, அவ்வளவுதான் நேபாளம் மாதிரி இந்தியாவிலையும் ஜென்சி போராட்டம் வெடிக்க போகுது. அப்படி வெடிச்சுச்சுன்னா தமிழ்நாடு அப்படியே உருட்டுனாரு. எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு 5 நிமிஷத்துல அந்த ட்வீட்டவே டெலிட் பண்ணிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. இவ்வளவுதான் இவங்க வீரம். நான் என்ன கேட்கிறேன்னா, என்ன வேணாலும் பேசலாம். ஒரு அரசியல் கட்சி யாருக்கு வேணாலும் சவால் விடலாம், யாரை வேணாலும் எதுக்கலாம். ஆனா அண்ணன் ஆதவர்ஜுனா என்ன பேசினார் தெரியுமா? முதலமைச்சருக்கும் காவல்துறைக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தமிழ்நாட்டுல இல்ல, பாண்டிச்சேரியில. பாண்டிச்சேரி முதலமைச்சருக்கும் பாண்டிச்சேரி காவல்துறைக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தமிழ்நாட்டுல கூட எங்களுக்கு இப்படி ஒரு பாதுகாப்பை கொடுக்கல. கேட்கிறவங்களுக்கு உண்மையிலே ஒரு மாதிரி பூத்துரும். என்னங்க இது, பக்கத்து மாநிலத்துக்காரன் நம்ம அண்ணன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கான்னு. ஆனா நடந்த உண்மை என்ன? பக்கத்து மாநிலத்துல பாண்டிச்சேரியில கூட பாதுகாப்பா இருந்தாங்களாம். காவல்துறை இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களாம். காவல்துறை இவங்களை பத்திரமா பாத்துக்கிட்டாங்களாம். இவங்க கூட்டத்தை சிறப்பா முடிக்க காவல்துறையும் அங்க இருக்கிற முதலமைச்சரும் காரணமா இருந்தாங்களாம். நான் ரொம்ப சிம்பிளா 10 கொஸ்டின் கேக்குறேங்க. ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். ஜனநாயகம் ஜனநாயகம்னு வாங்கல்ல, உங்க அண்ணன் கூட ஜனநாயகன் படம் எடுக்கிறாரு. ஜனநாயகம்னா என்ன? ஒரு கட்சியை மதித்து அவர்கள் கேட்பதற்கு நெருக்கமான ஏற்பாட்டையாவது செய்து கொடுப்பது. அந்த ஜனநாயகத்தை பாண்டிச்சேரியில பாத்தீங்களா? முதல்ல நீங்க பிரச்சார வாகனத்தை எடுத்துட்டு போய் பேரணியா நகர்வலமா போகணும்னு கேட்டீங்க. மக்களை தெருவில் சந்திக்கணும், ரோட் ஷோ பண்ணணும். அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது.
டிஜிபி அலுவலகத்துக்கு பல முறை நடந்தீங்க. ஆனா உங்களுக்கு ரோடு ஷோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. நீங்க பல இடங்கள் கேட்டீங்க, அந்த பல இடங்களும் மறுக்கப்பட்டது. சனிக்கிழமை வைக்கணும்னு கேட்டீங்க, அந்த சனிக்கிழமையும் மறுக்கப்பட்டது. வர்றவங்க யார் வரணும் அப்படின்றதையும் என்ன ஸ்ட்ரென்த் வரணும்னையும் உங்ககிட்ட கேட்டு டிசைட் பண்ணல. அவங்க சொன்ன நம்பரை நீங்க வச்சுக்கிட்டீங்க. அவங்க 5000 பேருக்கு மேல யாரையும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு பாண்டிச்சேரி மாநிலத்தில் இருக்கிற காவல்துறை உங்களுக்கு கட்டளை இட்டது. 32 கட்டுப்பாடு விதிச்சாங்க. அதன் அடிப்படையில நீங்க 5000 பேருக்கு அந்த QR கோடை கொடுத்து வர வச்சீங்க. சரிங்களா? அப்ப உங்களுக்கு ரோட் ஷோவுக்கு அனுமதி நகி, 10,000 பேரை திரட்டுறதுக்கு அனுமதி நகி. நீங்க கேட்ட இடம் இல்லை, அவங்க சொன்ன இடத்துல நீங்க மீட்டிங் நடத்துனீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் புஷியானந்த் பேசுகிற போது அவர் மைக்க அந்த உயர் அதிகாரி புடிங்கிட்டாங்க. தமிழ்நாட்டுல இப்படி யாரும் பண்ண மாட்டாங்க, ஞாபகம் வைங்க. அங்க பாண்டிச்சேரியில மைக்க புடிங்கிட்டு கிளம்பியாயே அப்படின்னு பொள்ளையர்னு போட்டு அனுப்பி விட்டாங்க. இது ஜனநாயகத்தை பாதுகாத்த மாநிலம் பாண்டிச்சேரி. முதலமைச்சருக்கு நன்றி, இத பார்த்து திமுக கத்துக்கணும். அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாங்க. நீங்க ரோடு ஷோ நடத்தி ஊர்ல இருக்க சொத்தப்புறம் கொள்ளையடிப்பீங்க, காலி பண்ணுவீங்க தெரியும் அரசுக்கு. ஆனா ஜனநாயகத்தை மதிச்சு உங்க கட்சியினுடைய உரிமையை பாதுகாக்கணுன்றதுக்காக நீங்க கேட்ட ரோடு ஷோவுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அது தமிழ்நாடு அரசு செய்த முதல் தப்பு. 2வது தப்பு, உங்ககிட்ட எவ்வளவு பேர் வருவாங்கன்னு கேட்டாங்க. அது செஞ்சிருக்க கூடாது. பாண்டிச்சேரி அரசு மாதிரி 10 பேரை கூட்டு வந்து நில்லையா அப்படின்னு உங்களுக்கு கட்டளை போட்டிருக்கணும். ஆனா தமிழ்நாடு அரசு ஜனநாயக அரசா, அதனால நீங்க எவ்வளவு பேரை கூட்டுவீங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்க. நீங்க 10,000 பேர்னு சொன்னீங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஏன் கூப்பிட 10,000 பேர் கிடையாது, 15 பேர் கூட்டுவா அப்படின்னு சொல்லல. அதனால தமிழ்நாடு அரசு மோசமான அரசு. இதெல்லாம் தாண்டி பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா பாண்டிச்சேரி வெறும் 20 லட்சம் கொண்ட ஒரு சின்ன ஊரு. ஆனா தமிழ்நாடு 8 கோடி பேர் கொண்ட பெரிய ஊரு, பெரிய மாநிலம். 30 பாண்டிச்சேரியை அடக்குனதுதான் தமிழ்நாடு, ஞாபகம் வைங்க. மக்கள் தொகையிலும் சரி, இடத்துலயும் சரி. அவ்வளோ பெரிய மாநிலத்துல உங்களை பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்காரனை கூட வரவிடாம அடிச்சு உட்கார வச்சிருக்கணும். தமிழ்நாடு அரசு செய்யல. சரி, கொஞ்சம் கூட கட்சி உணர்வோ பொறுப்புணர்வோ கொள்கை பற்றோ இல்லாம ஒரு 41 பேர் மரணத்துக்கு நீங்க காரணமாயிட்டீங்க. அத பேசுகிற போது கூட தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் எந்த தலைவனும் தன் தொண்டன் இறந்து போவான், செத்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க. இது ஒரு விபத்து அப்படின்னு சொன்னார் பாருங்க. அது சொல்லி இருக்க கூடாது. யாரால செத்தாங்களோ புடிச்சு உள்ள போட்டு மொட்டிக்கு மொட்டி தட்டி இருக்கணும். அது செய்யல இல்ல, அப்ப அவர் கெட்டவர் தான். இதெல்லாம் தாண்டி ஓடி போய் இங்க பாண்டிச்சேரியில உங்கள்கிட்ட என்ன கேட்டாங்க அரசு? டாய்லெட்டு, தண்ணி, பாதுகாப்பு, அதோட ஆம்புலன்ஸ் எல்லாமே நீங்க ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு தாம்பங்குக்கு 10 ஆம்புலன்ஸ் தூக்கி வச்சு ரெடியா உட்கார்ந்துருந்தாங்க. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மக்களை காப்பாத்துறதுக்குன்னு ஒவ்வொரு இடத்துலயும் அரசு தன்னுடைய கடமையோட அங்க ஆம்புலன்ஸ் நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப புரியுதுங்களா? உங்களை ஜனநாயகமா நடத்தினாலோ, உங்க கட்சிக்கான உரிமையை மதிச்சாலோ, நீங்க கேட்கிறத செஞ்சு கொடுத்தாலோ, உங்களோட அரசும் பாதுகாப்புக்கு நின்னாலோ உங்களுக்கு இல்லைக்கிற மாதிரி தான் தெரியும். உங்களை பெரேடு பண்ணி தெரு தெருவா அலைய விட்டு, நட்பு மாநிலமாக இருந்தாலும், முதலமைச்சரே நண்பரா இருந்தாலும், முதலமைச்சரே தலைவரா உங்களுக்கு இருந்தாலும், உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சது கரெக்ட் தான். அந்த வகையில உங்களை மிலிட்டரி பெரேடு மாதிரி நடத்தின பாண்டிச்சேரி நல்ல அரசு தான். ஜனநாயகமா நடத்தின திமுக மோசமான அரசு தான். சிஎம் சார் அரசியலை தூக்கி போட்டுட்டு தைரியம் இருந்தா தேர்தல்ல மோதுங்க. யாரு? ஆதவ். நான் என்ன கேக்குறேன்னா, தேர்தல்ல நிக்காம ஒருத்தர் எம்எல்ஏ ஆக முடியாது, எம்எல்ஏ ஆகாம ஒருத்தர் அமைச்சராக முடியாது. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரே தெரியாத மிஸ்டர் ஆதவ். நான் கேக்குறேன், ஏன் கேக்குறேன்னா, தேர்தல்ல நின்னு 10 தேர்தல்களை தொடர்ந்து தன்னுடைய கூட்டணி பலத்தோட அடிச்சு வெற்றி அடைந்த கூட்டணி தான் திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி. ஏதோ புதுசா நேத்து நேரம் வந்துட்டு இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணிக்கிறோம், தேர்தல் நிக்கிறோம்னா 2026ல நீங்க யாருன்னு உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறதே 2026 தேர்தல் தான். சேலஞ்ச் அப்படின்றது அறிவு சார்ந்த சேலஞ்சா இருக்கணும். கண்ணா அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு ரோட்ல நின்றுட்டு சலம்பிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் சேலஞ்ச் இருக்க கூடாது. சரிங்களா? எங்க அண்ணா நேத்து விஜய் வந்துட்டாருங்க. 12 நிமிஷம் பேச்சு. பரவாயில்லங்க, 12 மணிக்குள்ள முடிக்கணும்னாரு. அண்ணன் டைமுக்கு வந்துட்டாரு. தமிழ்நாட்டை பார்த்தா அண்ணனுக்கு கிள்ளுக்கிறையா இருக்கும். 7 மணி நேரம் லேட்டா வருவாரு.
பாண்டிச்சேரியில 12 மணிக்கு கூட்டத்தை முடிச்சுட்டு வண்டி ஏறி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டோன்னே அண்ணன் கைய கட்டி ஒபே பண்றாருங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு, பாண்டிச்சேரிக்கு இன்னொன்னு. அப்ப அண்ணன் டைமுக்கு வரக்கூடியவர் தான், ஆனா தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாரு. சரி இருக்கட்டும். அண்ணன் ஒரு கேள்வி கேட்டார். ரேஷன் கடை 2015 இருந்து 2024 வரைக்கும் ரேஷன் கடை இல்லை. நம்ம அம்மா இருக்காங்க பாருங்க, கிரண் பேடி, அவங்க ஆட்சி காலத்துல அவங்க ஆளுநரா இருந்த போது ரேஷன் கடையை தூக்கிட்டாங்க. இத்தனைக்கும் கிரண் பேடி ஒரு கிராமத்துல சாதாரண உழைக்கிற குடும்பத்துல பிறந்தவங்க. ரேஷன் கடையை தூக்கிட்டு அவ்வளவு என்ன மாதிரி ஆட முடியுமோ அம்புட்டு ஆட்டமா ஆடிட்டு போயிட்டாங்க இந்த அம்மா. அப்ப தூக்கப்பட்ட ரேஷன் கடை கம்யூனிஸ்டுகளினுடைய தொடர் போராட்டத்தின் காரணமாகவும் பாண்டிச்சேரி பெண்களுடைய சுத்து போட்டு ரங்கசாமியை கேள்வி கேட்டார்கள். இன்றைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்களை சுத்து போட்டு பெண்கள் தேர்தல் பிரச்சாரத்துல கேள்வி கேட்டாங்க. நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அந்த கேள்வி கேட்ட பிறகுதான் ரங்கசாமி கொஞ்சம் கொஞ்சமா ரேஷன் கடையை உருவாக்க திரும்பையும் கொண்டு வந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பழையபடி மாறல. விஜய் அவர்கள் அது குறைந்தபட்சமான அந்த பிரச்சனையை பேசியது உண்மையிலே பாராட்டக்கூடியது, வரவேற்கக்கூடியது. ரெண்டாவது விஷயம், மாநில அந்தஸ்து. புதுச்சேரி மாநில அந்தஸ்து கோரி பல ஆண்டுகள் பல தீர்மானங்கள் நிறைவேற்றி அனுப்பிட்டாங்க. ஆனா அதை கண்டுக்கவே இல்லை. இத்தனைக்கு கூட்டணியாக இருப்பவர்கள் பாஜகவினர். அவங்க நினைச்சா உடனடியா அந்தஸ்து கொடுத்துடலாம். ஏன் கொடுக்கல? அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு தோழர்களே. மாநில அந்தஸ்து கொடுத்துட்டோம்னா அங்க ஆளுநருக்கு வேல்யூ குறைவு. ஆளுநர் ஒரு டம்மியா தான் இருக்க முடியும் மாநில அந்தஸ்துனா. அங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் வலிமையானதா மாறிடும். ஆனா யூனியன் பிரதேசங்களில் ஆளுநர் தான் வலிமையானவர். ஆளுநர் வச்சாதான் சட்டம். பாண்டிச்சேரியை கைப்பற்றணும்னா ஆளுநர் வலுவானவரா இருக்கணும். அதுக்காகத்தான் பாண்டிச்சேரியை யூனியனாவே வச்சிருக்காங்க. ரங்கசாமி இதை கேட்க கூட முதுகெலும்பாம ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ரங்கசாமி அவர்களே ஒரு பொம்மை சாமி தான். அவரை வச்சுட்டு இவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இதை முதல்ல விஜய் என்ன புரிஞ்சுக்கணும். இன்னொன்னுங்க, ரங்கசாமி விஜய் அவர்களுடைய பேச்ச லைவ்ல கேட்டிருக்காரு. அவர் விஜய் படத்தையே லைவ்ல பாப்பாரு. விஜய் ரசிகர் ரங்கசாமி. விஜய் அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு ஓராண்டு காலமாக பல முறை நீலாங்கரை வீட்டுல விஜய் அவர்களை சந்தித்து கட்சி ஆரம்பிக்க வச்சதுல ஒரு ஆள் ரங்கசாமி. இவர் விஜய் அவர்களுடைய வீட்டுல சந்திச்ச போட்டோ இது. அப்ப ரங்கசாமி அவர்கள் விஜய்க்கு நெருக்கமானவர். அவரால் தான் இவர் அரசியலுக்கே வந்தாரு. இப்ப இவங்க பிளான் என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரியில் ஆட்சியை முதல்ல அமைப்பது. அங்க ஆட்சி அமைக்கணும்னா ரங்கசாமி போன்றவர்களோடு கூட்டணி வைத்து பாஜகவை கழட்டி விட்டுட்டு புதுசா ஒரு ஆட்சி அமைக்க முடியுமா என்று ட்ரையல் பாக்குறாங்க. அதனாலதான் கூட்டணி ஆட்சியாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி அரசுல ரங்கசாமிய பாராட்டுறாங்க, பாஜகவை திட்டுறாங்க. பாஜக இங்க ஒரு ஐடி பார்க் கொண்டு வரல, பாஜக இங்க மில்லுகளை திறக்கல, பாஜக இங்க மீனவர்களுக்கு நல்லது செய்யல. அங்க போய் நின்றுகிட்டு திமுகவை நம்பாதீங்க, நம்ப வச்சு அவங்க ஏமாத்துவாங்க. ரொம்ப போரிங்னா உங்க பேச்சு போரு. முதல்ல உண்மை இருக்கணும். அந்த உண்மையை மனசுக்குள்ள இருந்து பேசணும். அந்த எந்த உண்மையும் உங்களுடைய பேச்சுல வெளிப்படவே இல்லை. அதுல நீங்க அங்க போய் நடிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இங்க எங்க எல்லா பகுதியிலுமே நம்ம வகையறா எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க நம்ம உசுறு, அவங்க நம்ம உறவு. சினிமாவில் வச்சா நல்லா இருக்குமே. அவங்களுக்காக நாங்க குரல் கொடுப்போம். அண்ணன் தமிழ்நாட்டுல கவினுக்கே குரல் கொடுக்க முடியல, முதுகெலும்பு வளைஞ்சிருந்தது. தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்களுக்கு எதிரான இவ்வளோ பெரிய சேட்டைய, இவ்வளோ பெரிய உள்ளடித்தனத்தை, இவ்வளோ பெரிய கலவரத்தை பாஜக ஏற்படுத்தி வச்சிருக்கு. அதுக்கு ஆதரவா பாஜகவினுடைய அமைச்சர்கள், ஒன்றிய அமைச்சர்கள் களமிறங்கி இருக்கிறாங்க. அதுக்கு ஆதரவா நீதிமன்றத்தை களமிறக்கி விட்டுருக்கிறாங்க. அதுக்கு ஆதரவா துணை ராணுவ படைகளை பயன்படுத்துறாங்க. இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது இதை குறித்து ஒரு அறிக்கை கூட வெளியிட முடியாத நீங்க கேரளாவில் இருக்கிற பிரச்சனை, கர்நாடகத்தில் இருக்கிற பிரச்சனை, ஆந்திராவில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ண போறீங்களா? எல்லாத்துலயும் தலையிட போறீங்களா? சொந்த ஊர்ல இருக்கிற மக்களுடைய பிரச்சனையே உங்க காதுகளுக்கு வரலன்னா, உங்க மூளைகளுக்கு எட்டலன்னா நீங்க என்ன மாற்றத்தை செய்ய போறீங்க? சிறுபான்மை சமூகமாக இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு அவ்வளோ பெரிய துயரத்தை இங்கே இந்துத்துவ அமைப்புகள் உருவாக்குது. RSS, BJP, சங்க பரிவார அமைப்புகள் உருவாக்குறாங்க. அவங்கதான் என் உசுறு, அவங்கதான் என் உறவுன்ற டயலாக்லாம் நிறுத்துங்க. தப்புன்னு சொல்றதுக்கு முதுகெலும்பு இருந்தா அரசியல் நீலிங்க, இல்லன்னா பொட்டலம் கட்டிட்டு கிளம்புங்க.